சரிகமா கார்வா மினி தமிழ். ஐயோ வீடா இது? என்ன கூத்து நடக்குது? சீதாமா அக்கா நான் சொல்றது கேளுங்க. சீதாமா அக்கா நில்லுங்க சார். சீதாமா அக்கா எங்க இருக்கீங்க? அக்கா இங்க வாங்க. அக்கா யார் இவ? இவளை எப்ப முடி வச்சீங்க? யார் இவ? நான் மேல போய் பாக்குறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து என்னடா இது? சொல்லவே அசிங்கமாவும் அருகுருப்பாவும் இருக்கு. என்னக்கா அக்கம் பக்கம் குடும்பம் இருக்குன்னு கூட பார்க்காம ஐயோ கர்மம் கர்மம் சொல்லவே அசிங்கமா இருக்கு. நீ கொஞ்சம் சும்மா இரு. அம்மா இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. என்ன கேட்டிங்களா? பாத்துக்கோங்க. இவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கம்மா. நான் அதை என் கண்ணால பார்த்தேன். இந்த முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர்மா நானு, ரிட்டையர்ட் கர்னல். ஆமா, ஆர்மி கர்னல் ராம். எனக்கே தெரியாம எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க? ஏதாவது பார்டர் விட்டு பார்டர் தாண்டி வந்தீங்களா? இல்ல சார். என்ன? இல்ல யார்கிட்டயும் சொல்லாம ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? ஐயோ சார். ஐயோ கேக்குறார்ல, ஏதாவது பதில் சொல்றானு பாத்தீங்களா? என்ன சத்தம்? கீழ இருந்து தான் கேக்குது. ஏமா யார் நீ? சீதம்மா கொஞ்சம் இருங்க. ஆதித்யா சார். ஒரு நிமிஷம் இருங்க, இத வரேன். ஓய்யோ ஆதித்யா சார். சார் இவங்க கிட்ட சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ப்ளீஸ் சார். சீதம்மா, இந்த பொண்ணு பேர் பூமிகா. எங்க கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. தங்க இடம் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால நான் தான் இங்க தங்கிக்க சொன்னேன். எங்க கம்பெனிக்கு தானே இந்த பிளாட்டை பிரம்மானந்த சார் முடிச்சு கொடுத்தாரு. அதனாலதான் எங்க கம்பெனிக்கு வேலைக்கு வந்த இந்த பொண்ணை இங்க தங்க வச்சேன். நைட்டு லேட் ஆனதால உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியல. காலையில சொல்லலான் இருந்தேன். அதுக்குள்ள இருங்க. என்ன இவ? ஆமா, ஆதித்யா சார் சொல்றது உண்மைதான் சார். நான் இன்னைக்கு நைட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் இங்க வந்தான். இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததா சொன்னான். இப்ப லேட் நைட் ஆயிடுச்சு. எந்த பிரச்சனையும் பண்ணாத, போயிட்டு காலையில வான்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். இவன் கேட்கவே இல்ல. சரி சரி, இந்த பொண்ணு வந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏப்பா நீ யாருப்பா? நீ யாரு? நீ எப்படி இங்க வந்த? சொல்லு மேன். ஏன் தனியா இருக்க பொண்ணு கிட்ட பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஃபர்ஸ்ட் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த நீ? அதுவும் எங்க பெர்மிஷன் இல்லாம. எக்ஸ் ரிட்டையர்ட் கர்னல்னா எப்படியா வீட்டுக்குள்ள வந்த? என்ன பேச சொல்லு. என்ன பிரமானந்தா சார், அமைதியா இருக்கீங்க? என்கிட்ட வாங்கின அட்வான்ஸ மறந்துட்டீங்களா? இல்ல புரோக்கர் கமிஷன் வாங்கினத மறந்துட்டீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. எல்லாரும் கேக்குறாங்களா? சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? செயினை வச்சு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸும் உங்க புரோக்கர் கமிஷனும் போக மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. சரி தம்பி, நீங்க எப்ப வேணும்னாலும் அந்த வீட்டுல தங்கிக்கலாம். இனிமே அந்த வீடு உங்க வீடு மாதிரி. சீதாமா, இந்த தம்பி தான் அந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துச்சு. சீதா, என்னது இது? பிரம்மா சொல்றது உண்மையா? கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, பணத்தை வாங்குனியா? ஆமாங்க.
பணத்தை வாங்கினேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. சர்ஜரி பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டுங்கன்னு. உங்ககிட்ட சொன்னா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் பிரம்மானந்தம் என்கிட்ட இந்த யோசனையை சொன்னாரு. சரிப்பா, பணத்தை வாங்கிட்டு அதை ஹாஸ்பிட்டல்ல கட்டிடுங்கன்னு சொன்னேன். அதுக்காக ஒரே வீட்டை 2 பேருக்கு வாடகை விடலாமா? இல்லங்க, நியாயமா இது? இருங்க, அது இருங்க, வந்து நான் பேசிக்கிறேன். கோபப்படாதீங்க கர்னல் சார், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. இப்போதைக்கு அந்த போர்ஷனுக்கு யாருமே வரப்போறது இல்ல. சீதாமாவும் அவங்க அவசர தேவைக்கு எங்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்த பணம் எனக்கு திரும்பி வர்ற மாதிரியும் தெரியல. அதான் வீட்டை வாடகைக்கு விட்டா எனக்கும் கொஞ்சம் கமிஷன் கிடைக்குமேனு தான். உனக்கு கமிஷன் கிடைக்கிறதுங்கிறதுக்காக எத்தனை பேருக்கு வீட்டை வாடகைக்கு விடுவ? இவர் திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஒரு பொண்ணை கொண்டு வந்து உங்க வீட்டுல தங்க வைப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது எப்படி பிரம்மா சார்? நீங்க எங்க கம்பெனிக்கு தானே முதல்ல அந்த பிளாட்டை ரெண்டுக்கு விட்டீங்க. இப்போ திடீர்னு வேற யாரையாவது கூட்டிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சார்? இதெல்லாம் சரியில்லை. ஆதித்யா சார், இங்க பாருங்க, உங்க மேடம் ஷில்பா இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட தான் இந்த பிளாட்டை பாத்துக்க சொல்லி ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்க என்கிட்டயும் சொல்லாம இந்த பொண்ணை கொண்டு வந்து இங்க தங்க வச்சது உங்க தப்பு. நீங்களா உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு என்கிட்ட கேள்வி கேட்பீங்களா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? சார், இந்த பொண்ணு எங்க கம்பெனிக்கு வேலைக்கு வந்த பொண்ணு சார். நாங்க ரெண்டுக்கு எடுத்த பிளாட்ல தானே சார் தங்க வச்சிருக்கோம். ஓ, ரூல்ஸ். போங்க சார், போய் உங்க ஷில்பா மேடத்துக்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவங்க எங்கிட்ட சொல்லாம இங்க யாரையும் விடக்கூடாதுங்கிறதா எக்ரிமெண்ட். அது உங்க கெஸ்ட்டுங்க வந்தாதான் இங்க தங்கணும். நீங்க அது தெரியாம வேலைக்கு வந்த பொண்ணை இங்க கொண்டு வந்து தங்க வச்சது உங்க தப்பு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து நாட்டாம பண்றீங்க. சார், நான் சொல்ல சரி வரது சரி கொஞ்சம்- இரு, நான் பேசிக்கிறேன். பிரம்மா, நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காததுனால வந்த குழப்பம் தான் இது, இல்லையா? இத பாருமா, தம்பி இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறது தெரியாம ஆதித்யா உன்னை இங்க கொண்டு வந்து தங்க வச்சிட்டா. அப்படி நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சென்னையில வேலைக்கு போற பொண்ணுங்க பசங்க எல்லாம் ஒரே இடத்துல தங்குறது சகஜமா? இத பாருமா, நீ ஒண்ணும் பயப்படாத. இங்க நாங்க எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி தான் தங்கியிருக்கோம். ம். நீ இந்த ஏற்பாட்டுக்கு ஒத்துக்க இப்போ, அதுக்கப்புறம் உங்க ஆபீஸ்ல பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாமே. சார், சூப்பர் சார். எனக்கு ஓகே. நீங்க பொறுமையா டிசைட் பண்ணுங்க. அது வரைக்கும் அவங்க இங்கேயே தங்கட்டும். இவன் கூட என்னால ஒண்ணா இருக்க முடியாது. அந்த தம்பியை பார்த்தாலும் ஜென்டில்மேன் மாதிரி தான் தெரியுது. நீ கொஞ்சம் யோசியமா. பிரம்மானந்தம், அது 2 பொம்பளைங்களா இருந்தா பரவாயில்ல, ஒரே ரூம்ல தங்கிக்கிறதுக்கு. இது வயசு பொண்ணு, அந்த புள்ள ஆம்பளை புள்ள. என்னையா பேசுறீங்க நீங்க? அப்ப வாங்க அட்வான்ஸ் கொடுங்க, இந்த தம்பி கிட்ட கொடுத்து போக சொல்லிடுவோம். தம்பி, அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, நீ கிளம்பிடு. அப்புறம் இந்த புரோக்கர் கமிஷன்லாம் ரிட்டர்ன் வராது என்ன? புரோக்கர் கமிஷனும் சேர்ந்து வந்தாதான் நான் இந்த இடத்த காலி பண்ணுவேன். அட்வான்ஸே வருமான்னு தெரியல. என்னம்மா, அட்வான்ஸ் கொடுத்துடலாமா? என்கிட்ட ஏதுப்பா பணம்? அந்த பணத்தை தான் ஹாஸ்பிட்டலுக்கு நீ தானப்பா போய் கட்டின. அப்ப பிரச்சனை சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரம்மா, என்னால சாதிக்க முடியாததை நீ சாதிச்சிட்டியா? அவ வாயை அடைச்சிட்டியே. இதோ பாருமா, இப்ப உன் கையில தான் முடிவு இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு நடந்து போச்சு. இப்போ அந்த பையன் உன்னோட தங்குறதுக்கு ஒத்துக்கிறான். அத நீ தான் முடிவெடுக்கணும். முடியாது சார், இந்த மாதிரி மோசமான ஆளு கூட தங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் தங்கவும் மாட்டேன். ஹலோ ஹலோ, என்னங்க விட்டா என் கேரக்டர் ரொம்ப டேமேஜ் பண்ணுவீங்க போல. பிரம்மா சார், நான் பணத்தையும் கொடுத்துட்டு இப்படி அவமானப்பட்டு இந்த இடத்துல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க என்னோட அட்வான்ஸை ரிட்டர்ன் கொடுங்க, நான் உடனே கிளம்பி போயிடுறேன்.
அதுவும் நான் கொடுத்த புரோக்கர் கமிஷனோட. என்னப்பா இது, போகாத ஊருக்கு வழியை தேடுற? ரெண்டுமே கண்டிப்பா கிடைக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு மறுபடியும் அதே கேட்டுக்கிட்டு இருக்க, முறையிலையே. சரி, நீ கொஞ்சம் அமைதியா இரு, பேசி ஒரு முடிவுக்கு வருவோம், சரியா? ஏமா, இங்க உனக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அங்க போய் தங்கிக்கிறதுக்கு? இல்ல. இரு இரு இரு. அது லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் தங்கலாம், பட் அதுக்கு அட்வான்ஸ் கேட்பாங்களே. பணம் இருக்கா உங்ககிட்ட? இல்ல. எதுவுமே இல்லாம வெறும் வீராப்ப மட்டும் வச்சுக்கிட்டு சென்னையில குப்பை கொட்ட முடியாதுமா. இரியா. வெளியில தங்குற அளவுக்கு உங்ககிட்ட வசதி இல்ல. உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த தம்பி அட்ஜஸ்ட் பண்ணி கூட தங்குறது தான். இங்க பாரு பூமிகா, நம்ம கம்பெனில என்ன ஏதுன்னு பேசிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். வேற இடம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் நீ இங்கே தங்கிக்கோ ப்ளீஸ். இப்போதைக்கு ஆபீஸ் கிளம்பு, நம்ம அங்க போய் பேசிக்கலாம். சார், எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அவங்க ஒரு நல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் தாராளமா அங்க தங்கட்டும். இதுக்கு மேல உங்க இஷ்டம். என்னங்க? எல்லாம் உன்னால தாண்டி. ஏதாவது பார்த்தா பேசாம அமைதியா வந்து வீட்டுல உட்காராம கத்தி ஊரை கூட்டிட்டிய. எனக்கு தெரியும்டி, நீதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருப்ப. உன்னை ரொம்ப சிரமப்படுத்துறேன்ல பூமிகா. இன்னும் 2 நாள்ல தீபிகாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மருந்து, தங்கச்சிக்கு பிசியோதெரப்பி செலவெல்லாம் நாமளே பாத்துக்கணுமா? பாத்துக்கலாம்ல பூமி? அட, மௌனம் சம்மதம். அத பாப்பா சரின்னு சொல்லிருச்சுல. எல்லாரும் கிளம்புங்க. அவங்க அவங்களுக்கு காலையில 1000 வேலை இருக்கும். அடியே வாடி. இங்க பாருமா, நான் இங்கதான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் நீ என்ன கூப்பிடு. உடனே ஓடி வந்துடுறேன், சரியா? ஓகே, ஐ கால் யூ பேக். பை. மேடம், கிளைண்ட் நேத்து ரொம்ப ஹாப்பி. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கால் பண்ணியிருந்தாரு. ஆனா நம்ம ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கோம் ஆதி. நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு எங்க, எப்ப, யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட இன்னும் தெரியல. அதுவும் இன்டர்வியூக்கு வரவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்காம வென்யூக்கு கூட்டிட்டே போக முடியாது போல. ஆக்சுவலா நேத்து ஒரு பிக் மிஸ்டேக் நடந்துச்சுல்ல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட கிளைண்ட் நம்மள வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க தெரியுமா? நல்ல வேலை நாங்க இருந்ததுனால ஏதோ சமாளிச்சேன். அதான் அந்த புது பொண்ணு, வில்லேஜ்ல இருந்து வந்த பட்டிக்காடு,
அவ பேரு கூட ஏதோ கான்னு வருமே. பூமிகாவா? கிளைண்ட் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நேரா என்கிட்ட வந்து 100 தாமரைப்பூ மிஸ் ஆகுதுன்னு சொல்றான். அத கேட்டதும் நீங்க கிளைண்டோட முகத்தை பார்த்திருக்கணுமே. நல்ல வேலை, நான் எதையோ சொல்லி சமாளிச்சிட்டேன். நானே அப்படி ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆயிட்டேன் தெரியுமா? அதே போட்டி அதிகமா இருக்கும்போது ரொம்ப திறமையானவங்கள நம்ம கூட வச்சுக்கணும். ஏற்கனவே பிசினஸ் ரொம்ப காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு. சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன வேணும்? வேலையில ஏதாவது டவுட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். எனக்கு வேலையெல்லாம் ஓகே தான். ஆனா நான் தங்கி இருக்கிற இடத்த மட்டும் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க மேடம். வாட்? என்ன சொன்ன? நீ தங்கி இருக்கிற இடத்தை நான் சேஞ்ச் பண்ணி தரணுமா? உனக்கு யார் முதல்ல கம்பெனில அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணது? இந்த பட்டிக்காடு என்ன சொல்ற அதே? எனக்கு ஒன்றும் புரியல. மேடம், பூமிகாவோட நேட்டிவ் கோயம்புத்தூர் மேம். திடீர்னு ஜாப் கன்ஃபார்ம் ஆனதால தங்க இடம் இல்லைன்னு சொன்னதும் நம்ம கெஸ்ட் ஃப்ளாட்ல கொஞ்ச நாள் நான் தான் தங்க சொன்னேன் மேடம். ஓ, நீங்களே எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டீங்களா? அப்போ வைஸ் பிரசிடென்ட் நான் எதுக்கு இருக்கேன்? இல்ல மேடம், நேத்து நைட்டு ரொம்ப லேட் ஆனதும் இன்னைக்கு ஆபீஸ் வந்து சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். இந்த விஷயத்தை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க கம்பெனி ஸ்டாஃப் யாருக்குமே அகாமடேஷன் கொடுக்கறது இல்ல. அது கிளைண்ட் யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கிறது. ஆதித்யா ஏதோ தெரியாம உன் அவசரத்துக்காக அங்க தங்க சொல்லிருக்காரு. அதுல என்ன பிரச்சனை உனக்கு? அந்த ஹெல்ப்பே அதிகம். சோ இப்போதைக்கு அங்க இருக்க முடிஞ்சா இரு, இல்லையா வேற ஏதாவது நல்ல அகாமடேஷன் கொடுக்கற கம்பெனியா பார்த்து போயிடு. மேடம், போய் வேலைய பாரு. இந்த மாதிரி சில்லி ரீசனுக்கெல்லாம் திரும்ப என் கேபினுக்கு வராது. சாரி மேடம். நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால கண்டிப்பா அங்க தங்க முடியாது. பூமிகா, ஓஹோ, அப்படிங்களா மேடம்? ஒண்ணு பண்ணுங்க, இப்போதைக்கு இங்க இருக்கிற இடத்துலயே தங்கி இங்க ஒர்க் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லனா அதோ அந்த பக்கம் தான் எக்ஸிட் டோர் இருக்கு, அப்படியே அது வழியா வெளியில போயிடு. உன் பொட்டி காட்டிக்கே கிளம்பி போ. மேடம், நீயே டிசைட் பண்ணிக்கோ. தட்ஸ் இட். மேடம், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த வேலையை பார்க்கணும்னா எனக்கு இந்த வேலையே வேண்டாம் மேடம். நான் இந்த ஜாபை ரிசைன் பண்ணிக்கிறேன். ஏய், ஏ பட்டிக்காடு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்னைய பிளாக்மெயில் பண்றியா? வேலைக்கு சேர்ந்து முழுசா ஒரு நாள் கூட ஆவல, அவ்வளவு திமிரா உனக்கு? வேலை பிடிக்கலனா போய்கிட்டே இரு. உனக்கு தங்க இடம் கொடுத்தது பெரிய விஷயம், அதுல தங்க முடியாதுன்னு வேற என்கிட்டயே ரூல்ஸ் பேசுறியா? அதை இவ கைப்படவே ரிசைன் லெட்டர் எழுதி வாங்கி உடனே வெளிய அனுப்புங்க. இதுக்கப்புறம் ஆபீஸ்ல நான் உன்னை பார்க்கவே கூடாது. கெட் அவுட். என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளிய போ. ஆதி, யார்கிட்ட அவளுக்கு ரூம் கொடுத்த? இன்னொரு தடவை அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வராதீங்க. சாரி. இதுதான் உங்களுக்கு லாஸ் வார்னிங். சாரி. போங்க ஆதி, போய் உங்க வேலையை பாருங்க. சாரி.
பூமிகா, இன்னும் 2 நாள்ல தீபிகாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மருந்து, தங்கச்சிக்கு பிசியோதெரப்பி செலவெல்லாம் நாமளே பாத்துக்கணுமா? இதுக்கப்புறம் ஆபீஸ்ல நான் உன்னை பார்க்கவே கூடாது. கெட் அவுட். என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போ. நாளைக்கு ஈவினிங்குள்ள நாங்க மெயில் அனுப்பிச்சிடுறோம் சார். கண்டிப்பா அனுப்பிச்சிருவோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம். எல்லாம் கரெக்டா தான் சார் இருக்கு. ஆமா சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.